நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையில் அதிகமாக கோபம் வருகின்றதா? ஏன் கோபம் வர வேண்டும்? சிறு வயதிலிருந்து எவ்வளவோ படித்திருக்கின்றோம், பாடசாலை சென்றிருக்கின்றோம், சமயத்தை படித்திருக்கின்றோம், தர்மத்தை படித்திருக்கின்றோம், மார்க்கத்தை படித்திருக்கின்றோம். இவ்வளவெல்லாம் வாழ்க்கையில் படித்து இவ்வளவு அனுபவங்கள் வந்த பிறகும் வாழ்க்கையிலே கோபம் வருகின்றதா? ஏன் அந்த கோபம்? மற்றவர்களோடு இருக்கும்போது சமூகத்தின் செயலால், மற்றவர்களுடைய செயல்களால் அதை பார்த்து எமக்கு கோபம் வருகின்றது. உங்களை யாராவது ஏதேனும் சொல்லும்போது கோபம் வருகின்றது. கோபம் வரும்படி யாராவது பேசினால் ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டு விடுங்கள். அதை சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பு புண்ணியவான்களே, ஒரு மனிதன் வந்து உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கின்றார். அந்த பொருள் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் என்ன செய்வீர்கள்? ஒருத்தர் ஒரு பொருளை உங்களுக்கு கொடுக்கும் போது அது உங்களுக்கு பிடிக்கவில்லை, அது உங்களுக்கு வேண்டாம் என்று நினைக்கும் போது அந்த பொருள் யாருக்கு போய் சேர வேண்டும்? அந்த பொருளை கொண்டு வந்தவருக்கே அது போய் சேரும். கொடுத்த பொருள் உங்களுக்கு பிடிக்கவில்லை, உங்களுக்கு வேண்டாம் என்று சொன்ன பிறகு அந்த பொருளை கொண்டு வந்தவரே எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே ஒருவர் எங்களை ஏசும் போது நாம் பொறுமையாக இருக்க வேண்டும், காதில் கேட்காதது போல் இருக்க வேண்டும். அவர்களுடைய வாய்களால் தவறான வார்த்தைகளை கொட்டிக்கொண்டே இருப்பார்கள். அதை நாம் எடுக்கவில்லை என்றால் மீண்டும் அந்த வார்த்தையெல்லாம் யாரை போய் சேரப்போகின்றது? அவர்களே தானே போய் சேரும். அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் சாதித்ததற்கு சமம் என்னவாக இருக்குது தெரியுமா? யாரேனும் உங்களை கோபப்படுத்துவதற்கு பேசினால் அதை பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருக்கும் மனநிலைமை வர வேண்டும். இதிலிருந்து நீங்கள் நினைக்கலாம், என்ன தேரர் அவர்களை, சாது அவர்களை, அப்போ யார் எது சொன்னாலும் நான் பொறுமையாக இருக்க வேண்டுமா? அதை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டுமா? நான் பதில் கூறக்கூடாதா? கூறுங்கள். உங்களுக்கு கோபம் வரும், பிரச்சனைகள் அதிகரிக்கும், தண்டனைகளுக்கு ஆளாக்கப்படுவீர்கள். யாரேனும் ஏதாவது தவறான விஷயங்களை சொன்னாலோ உங்களை பற்றி ஏசினாலோ பொறுமையாக கேட்டுக்கொண்டு இருங்கள். கோபம் கொஞ்சம் வரும். கோபத்தை இறுக்கி பிடித்து உங்கள் மனதோடு நீங்கள் பேசுங்கள், எனக்கு கோபம் வரக்கூடாது. மற்றவர்கள் ஏதேனும் சொல்லும்போது கோபப்படாமல் இருங்கள், காது கொடுத்து கேட்காமல் இருங்கள். இல்லை என்றால் அந்த இடத்திலிருந்து வெளியிலே வேறு எங்கேயாவது போய்விடுங்கள். அந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கை தப்பித்துவிடும். வாழ்க்கைக்கு கோபத்தை அதிகரித்து வாழ வேண்டிய கொஞ்ச நாட்களில் அந்த வாழ்க்கை திசை திரும்புகின்றது. ஒரு மனிதனுடைய கோபம் அவனை எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியாது. இந்த கோபம் தாய், தகப்பன், சகோதரர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என்றெல்லாம் பார்க்காது. கோபம் வந்தால் அந்த கோபத்தினூடாக நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றே தெரியாது. இப்போ கிட்டத்தில் கூட நாங்கள் பார்த்தோம், ஒரு பிரதேசத்திலே இரு சகோதரர்களுக்கு இடையில் வரும் வந்த பிரச்சனைகளால் ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரரை தாக்கும் ஒரு விடயத்தை நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், ஒரு மனிதனுக்கு கோபம் அதிகரித்ததால் தன் சகோதரன் என்று பார்க்கவில்லை. எப்படியெல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்கின்றது. குடும்பங்களில் நீங்கள் செய்த பிழைகளால் உங்கள் குடும்பங்களிலே உங்களுக்கு கோபங்கள் அதிகமாக வருகின்றது. ஆகையால் வாழ்க்கையிலே ஒருபோதும் பிறரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் பேசாதீர்கள். பிறர் ஏதும் பேசினால் நீங்கள் கோபமும் படாதீர்கள். பிறர் ஏசுவதை பார்த்து நாங்கள் கோபப்படுவதற்கு உரிமை கிடையாது. மற்றவர்களை கோபப்படுத்தும் அளவுக்கு வார்த்தைகளை உபயோகிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது. வாழ்க்கையின் தத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொண்டு வாழுங்கள். உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, வாழ்க்கைக்கு கோபம் என்பது தேவையில்லாத ஒரு விடயம். யாரேனும் உங்களை கோபப்படுத்தினால்
அந்த இடத்திலிருந்து விலகி சென்று விடுங்கள். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓம் யாசா பத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராஜதாட்சீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோக்தரியாம் லக்ஷ்மீம் திவ்யேகஜேந்திரைர் மணிகணகஜிதை ஸ்தாபிதா ஹேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசத கிருகே சர்வ மாங்கல்யயுக்தாம். ஓம் மகாலக்ஷ்மீ ச வித்மஹே விஷ்ணுபத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் வைகாசி மாதம் 14ஆம் நாள் 28/5/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும். நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நல்லபடியாக நிறைவேற வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களை, குலதெய்வங்களை, பாரம்பரிய தெய்வங்களையும் வழிபட்டு பெற்றோர்கள், பெரியோர்கள், குருவானவர்கள், ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையையும் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புதவாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். எந்த ஒரு காரியத்தையும் நாம் புதன்கிழமையிலே ஆரம்பிக்க கிடைத்தால் அது ஒரு பொக்கிஷம். எந்த ஒரு சுப காரியங்களையும் புதன்கிழமை நமக்கு அமைந்தால் அது ஒரு சிறப்பு. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அவ்வாறு ஒரு சிறந்த நாளாகிய இந்த புதன்கிழமை நாமும் நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகளோடு ஆலயங்களில் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, வழிபாடு செய்வது. இந்த மகோற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது அந்த ஆலயங்களில் சென்று நாம் பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். இந்த உற்சவ காலங்களிலே நாம் ஆலயங்களிலே நடைபெறுகின்றதாகிய அந்த நிகழ்வுகளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கோவிலுக்கு போகிறோம், திருவிழா நடக்குது, வேடிக்கை நடக்குது, அங்கே வீதி முழுக்க கலர் கலராக டியூப் லைட் போட்டிருக்கிறார்கள், கொடி கட்டி இருக்கிறார்கள், ஸ்பீக்கரில் பாடுது பக்தி பாடு, நாமும் போய் நின்றுட்டு வருவதல்ல. ஆலயத்தில் என்ன நடக்கிறது, இதை ஏன் செய்கிறார்கள், இதனால் என்ன பலன், நமக்கு என்ன பயன் கிடைக்கும், இதை ஒவ்வொருவருக்கும் இதை புரிய வைக்க வேண்டும். அதனால தான் முன்னைய காலத்திலே இந்த உற்சவ காலங்களிலே ஒரு 10 நிமிடமோ 15 நிமிடமோ அங்கு இந்த பிரசங்கம் நடைபெறும். சொற்பொழிவுகள், கதாகாலக்ஷேபங்கள் என்கின்ற வகையிலே ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு நடைபெறும். அவ்வாறு செய்யப்படுகின்ற பொழுது அந்த செய்கின்ற விஷயங்கள் எதற்காக இதனை செய்கிறோம் என்பதை அந்த எதிர்கால சந்ததிக்கு நாம் எடுத்து சொல்ல வேண்டும். ஏதோ கோயிலுக்கு போகணும் என்றால் திருவிழா நடக்குது, கோயிலில் ஸ்பீக்கர் பாடுது, மணி அடித்தாச்சு, தவில் நாசுரம் சத்தம் கேட்குது, விளக்கிட்டு போவோம் என்று வீட்டிலே இருந்த உடுப்புகளோடு கூட கோவிலுக்கு போகின்ற ஒரு வழக்கம். இவையெல்லாம் மாற்றப்பட வேண்டும். இந்த ஆலய வழிபாடு என்பது நம்முடைய வாழ்வியலோடு பின்னி பிணைந்திருப்பது. நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள், ஆசார சீரராக ஆலயத்துக்கு போக வேண்டும். நாம் வெளியிலே தெருவிலே போயிட்டு வந்த கலையோடு அப்படியே ஆலயத்துக்குள்ளே போவது ஆலய தரிசனமாகாது. ஆலயத்துக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் ஸ்நான அனுஷ்டானங்கள் முடித்து தோய்த்துளைந்த ஆடைகள் அணிந்து, அதிலும் ஆண்கள்
வெள்ளை வேட்டி சால்வை. வெள்ளை வேட்டி தான் ஆலய வழிபாட்டுக்கு கட்ட வேண்டும். வெள்ளை வேட்டி சால்வை அணிந்து இந்த இறை பிரார்த்தனை ஈடுபட வேண்டும். இது காச்சட்டையோட கோயிலுக்கு போயிடுறது, லாங்ஸ் போட்டு கோயிலுக்கு போகிறது, டிஷர்ட்டோட கோயிலில் போகிறது, சரம் கட்டி கொண்டு கோயிலுக்கு போகிறது என்ற ஒரு நடைமுறையில் இப்போ அது ஒரு விளையாட்டாக வந்து விட்டது. என்றால் எங்களுடைய கோயில் தான், நான் தான் கோயிலில் பொறுப்பாக இருக்கிறேன், நான் தான் எல்லாவற்றையும் செய்கிறேன் என்கின்ற எண்ணமும் சிலருக்கு. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம். சகலயம் ஆலயம். ஆலயத்திலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர், படித்தவர் படிக்காதவர், ஏழை பணக்காரன் என்ற எந்த பாகுபாடும் இறைவனுக்கு கிடையாது. அங்கே இறைவன் முன்னாலே அனைவரும் சமமானவர்கள். இங்கே யாராயிருந்தாலும் அவர்கள் ஆசார சீரராக செல்ல வேண்டும், வேட்டி சால்வை அணிந்து செல்ல வேண்டும். அங்கே தொண்டுகள் செய்கின்ற பொழுதிலும், சுவாமியை தோளிலே சுமந்து வருகின்ற பொழுதிலும் நாம் வேட்டி சால்வையோடு, அதாவது ஒவ்வொரு சைவ சமயத்தவர்களும் இந்த விபூதி அணிந்து செல்ல வேண்டும், ருத்ராட்சம் அணிந்திருக்க வேண்டும். மனதிலே வேறு எண்ணங்கள் இருக்கப்படாது. அங்கே போய் போட்டியும் பொறாமையும், நான் பெரிதா நீ பெரிதா என்பதெல்லாம் ஆலயத்திலே ஆகாது. ஆலயம் என்பது ஆன்மாக்கள் இறைவனோடு லயப்படுகின்ற இடம் என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டும். தொடர்ந்தும் நாம் இந்த ஆலய வழிபாடுகள், உற்சவ வழிபாடுகளை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து, சமஸ்தசன் மங்களானி சந்து. சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபி குர்ஆனிஹில் கரீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸவ் பில் ஹக்கி வ தவாஸவ் பிஸ் ஸப்ர். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஒரு சம்பாதிக்கக்கூடிய ஒரு இடமாக ஆக்கி வைத்திருக்கின்றான். நாம் இந்த உலகத்திலே எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய நேரங்களையும் காலங்களையும் பிரயோஜனமிக்கதாக கழித்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரங்கள் காலங்கள் வெறுமனே இது வீண் விளையாட்டுகளுக்காகவோ நாம் பிரயோஜனமற்றதாகவோ கழித்து கொள்வதற்காக தரப்பட்டிருப்பது கிடையாது. மாற்றமாக இதனை பிரயோஜனமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே கழித்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல விடயங்களை பற்றி சத்தியம் செய்து சொல்கின்றான். வஷம்சி வ துஹாஹா, சூரியனின் மீது சத்தியமாக, துஹாவுடைய நேரத்தின் மீது சத்தியமாக. அதே போன்று லா உக்ஸிமு பிஹாதல் பலத், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத், மக்காவுடைய அந்த பூமியின் மீது சத்தியம் செய்து சொல்கின்றான். இது போன்று பல விடயங்களிலே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சத்தியம் செய்து சொல்கின்றான். இதே போன்றுதான் காலத்தின் மீதும் அல்லாஹு தஆலா சத்தியம் செய்கின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக. காலத்தின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்வதாக இருந்தால் அந்த காலம், அந்த நேரம் அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரயோஜனமிக்கதாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே நாம் இந்த உலகத்திலே எங்களுடைய காலங்களையும் நேரங்களையும் மிகவும் பிரயோஜனமிக்கதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா கேட்கின்றான், அஃப ஹசிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா வ அன்னக்கும் இலைனா லா துர்ஜஊன், நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா இந்த உலகத்திலே நாம் உங்களை வீணாக படைத்திருக்கின்றோம் என்று, எங்களின் பக்கம் நீங்கள் திருப்பி எடுக்கப்பட மாட்டோம் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களா? கிடையாது, அவ்வாறு கிடையாது. இந்த உலகத்திலே நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் திரும்ப எங்களிடத்திலே மீட்டப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு ஞாபகம் செய்து சொல்கின்றான். இதனை இந்த நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கிவிடக்கூடாது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு அடிக்கடி அல் குர்ஆனிலே ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே,
எங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் நாம் ஒரு நாளும் வீணாக கழித்து விடக்கூடாது. எங்களுடைய அன்று ஒரு நாளுடைய ஆரம்பம் எப்போது ஆரம்பிக்கின்றதோ அதிலிருந்து நாம் அந்த நாள் முடியும் வரைக்கும், உதாரணமாக காலையில் எழுந்ததிலிருந்து தூங்குவது வரைக்கும் அல்லது அடுத்த நாள் காலை வரைக்கும் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் திட்டமிட்டு கொள்ள வேண்டும், பிரயோஜனமிக்கதாக அந்த நேரத்தை கழித்துக் கொள்வதற்கு. எம்முடைய 5 நேர தொழுகைகள், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, உங்களுக்கு நேரம், உங்களுக்கு தொழுகை நேரம் குறிக்கப்பட்டதாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. 5 நேரம் ஃபரலான தொழுகை என்றால் அந்த தொழுகையினுடைய நேரத்திலே கவனமாக இருந்து நேரத்துக்கு அந்த தொழுகைகளை நாம் தொழக்கூடியவர்களாக மாற வேண்டும். சரியான அந்த நேரத்திலே தொழுகையை தொழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்பத்துக்கான நேரம், தொழிலுக்கான நேரம், ஏனைய பொழுதுபோக்குக்கான நேரம், இப்படியாக எங்களுடைய நேரங்களை நாம் பிரித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய நேரத்திலே ஒரு பகுதியை திலாவத்துல் குர்ஆன், அல் குர்ஆனை ஓதுவதற்காக நாம் நேரங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹுடன் தொடர்பு படுவதற்கு எங்களுக்கு மிக முக்கியமான ஒன்றுதான் அந்த அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி எம்முடைய திலாவத்துல் குர்ஆனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிக்கடி அதனை ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்றுதான் அன்பு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலவாத் சொல்லக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நேரங்களையும் ஆக்கி கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நேரங்களை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே, மறுமை நாளிலே அல்லாஹு தாலா எங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கக்கூடியவனாக இருக்கின்றான். லா தஸாலு கதமா அப்தின் ஹத்தா யுஸ்அல அன் அர்பஇன், 4 கேள்விகள் கேட்கப்படும் வரைக்கும் ஒரு அடியானுடைய கால் பாதம் அந்த இடத்திலிருந்து நகர மாட்டாது என்பதை அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அதிலே ஒன்றுதான் நேரத்தை நாம் எவ்வாறு கழித்திருக்கின்றோம் என்ற அந்த கேள்வி. எனவே நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஒவ்வொரு நிமிடங்களையும் வினாடிகளையும் அல்லாஹுவுக்கு பொருத்தமான முறையிலே கழித்து கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வசந்தம் டிவி நேயர்களே, வளர்ந்துவிட்டது புதிய நாள் அல்லவா? உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த மலர்ந்த இந்த புதிய நாளானது உங்களுடைய வாழ்க்கையிலையும் அமைதியையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நிரம்ப கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். இந்த நாளிலே உங்களுடைய சிந்தனைக்காக நான் தெரிந்து கொண்ட காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு உலகம் முழுவதும் பெண்களுக்கான ஆரோக்கியத்தை குறித்து சிந்திக்கிற நாளாக காணப்படுகிறது. ஆம், சொல்லுவார்கள் இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் ஹெல்த் டே என்று சொல்லுவார்கள். ஏன் பிரியமானவர்களே, ஆண்களுக்கும் தானே சுகாதாரம் தேவை, நல்ல ஆரோக்கியம் தேவை, ஏன் பெண்களுக்கு என்று சொல்லி இந்த நாளை நியமித்திருக்கிறார்கள்? பிரியமானவர்களே, இன்றைய நாட்களிலே நீங்கள் பரவலாக பார்க்கும் பொழுது அதிகமான பெண்கள் பலதரப்பட்டதான நோய்வாய்ப்பட்டவர்களாக காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன? ஆண்களை பார்க்கிற பெண்கள் இன்றைக்கி அதிக நேரம் உழைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். வெறுமனே நிறுவனங்களில் மாத்திரமல்ல, அவர்கள் வீடுகளிலேயும் உழைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். பாருங்கள், நம்முடைய சகோதரிகள் எத்தனையோ பேர் பணிப்பெண்களாக அங்கே பல நாடுகளுக்கு சென்று அநேக நோய்வாய்ப்பட்டவர்களாக திரும்பி வருகிறதை பார்க்கிறோம். சில சகோதரிகள் அந்த தேசங்களிலேயே மரித்து போய் அவருடைய சடலங்கள் நம்முடைய தேசத்துக்கு கொண்டு வரப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? இன்றைக்கு பெண்களை குறித்ததான ஆரோக்கியத்தை குறித்து நம்முடைய கரிசனை எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? ஆம், இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொல்லி. ஆகவே இன்றைக்கு இந்த பெண்களுடைய இந்த துக்கமான இந்த வாழ்க்கையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டியவர்களாக காணப்படுகிறார்கள். இலங்கை தேசத்தை நீங்கள் திரும்பி பாருங்களே, கடந்த கால யுத்தத்தின் நிமித்தமாக ஆயிரக்கணக்கான பெண்கள் தங்களுடைய கணவர் இழந்த நிமித்தமாக சரியான போஷாக்கு நிறைந்த உணவு அவர்களுக்கு இல்லை, நல்ல வருமானம் இல்லை. ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையானது பல பாதிப்புகள் உள்ளாகி சரீரவிரதமான பல நோய்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறப்பாக மலையத்தை பாருங்களே, கொழுந்து பறிக்கின்ற நம்முடைய சகோதரிகள் அல்லவா? அவர்களுடைய ஆரோக்கியத்தை சற்று ஆராய்ந்து பாருங்கள். ஆம், அவர்கள் உழைக்கின்ற உழைப்புக்கு
பார்க்கிற அளவுக்கு அவருக்கு வேண்டிய ஆகாரமானது, போஷாக்கு நிறைந்த ஆகாரமானது அவர்களுக்கு கிடைப்பதே கிடையாது. இப்படியாக பிரியமானவர்களே அடுக்கிக் கொண்டே போகலாம். நம்முடைய தேசத்தை மாத்திரமல்ல, உலக நாடுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது பெண்கள் பல வடிவங்களிலே சுகாதார ரீதியாக அவர்கள் பாதிக்கப்பட்ட வண்ணமாகத்தான் காணப்படுகிறார்கள். அப்படியானால் இதோ மறந்து விட்டதல்லவா ஒரு புதிய நாள். இந்த நாளில் நம்முடைய வீடுகளில் காணப்படுகிற எங்களுடைய தாயார், எங்களுடைய சகோதரிகள், இவருடைய ஆரோக்கியத்தை குறித்து எங்களுக்கு கரிசனை இருக்கிறதா? இவர்களை நாங்கள் கொண்டு போய் இவர்களுக்கெல்லாம் நாங்கள் செக்கப் செய்கின்றோமா? இதை நாங்கள் நாமே கேட்டு பார்க்க வேண்டும். ஆம், இன்றைய நாட்களை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய தேசத்திலே எத்தனையோ சகோதரிகள் அணுதினமும் கேன்சர் போன்ற கொடூரமான நோய்களினாலே மரித்து கொண்டே இருக்கிறார்கள். அதில் ஒரு சில நோய்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க முடியும். அதுக்கேற்ற நவீன வசதிகள் எல்லாம் இன்றைய நாளிலே சுகாதாரத்தில் காணப்படுகிறது. ஆனால் அவர்களுடைய இடத்தில் காணப்படுகிற பண நெருக்கடி நிமித்தமாக தங்களுடைய சரீரங்களில் என்னென்ன நோய்கள் இருக்கிறது என்பதை தெரியாமலேயே வாழ்ந்து இறுதியிலே அகால மரணம் அடைகிற ஒரு துர்ப்பார்க்கிய நிலையை நம்முடைய தேசத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அப்படியான பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட பாருங்கள். அவர் திருப்பணி செய்த 3.5 ஆண்டுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிகமாக சகோதரிகள் மீது, பெண்கள் மீது, தாய்மார் மீது அதிக கரிசனை கொண்டவராக காணப்பட்டார். ஆம், கடைசியாக அவருடைய மரணத்தின் பொழுது கூட அவர் சிலுவையில் இருந்து தன்னுடைய தாயாயை பார்த்து அவருடைய அன்பு சீடன் யோவானிடத்தில் அர்ப்பணிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பொறுப்பு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை சுற்றி சூழ காணப்படுகிறதான சகோதரிகள் அநேகம் ஆயிரமாக காணப்படுகிறார் அல்லவா? அவருடைய ஆரோக்கியத்தை குறித்து, சௌக்கியத்தை குறித்து, நம்முடைய பொறுப்புகளை நம்ம சரியாக நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்படுகிறோமா என்று சொல்லி நாமே கேட்டு பார்க்க வேண்டும். ஒரு முறை நாங்கள் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை 12 வருடங்களாக ஒரு பெரும்பாடுகளோடு காணப்பட்ட ஒரு சகோதரி சந்திக்கின்றார். அதாவது அவளுக்கு அதிகப்படியான உதிரப்போக்கு. இதன் நிமித்தமாக அவள் 12 ஆண்டுகளாக வைத்தியரெல்லாம் சென்று தன் பணத்தை எல்லாம் செலவழித்து விட்டு இப்பொழுது சுகம் பெறாத முடியாதபடிக்கு அவள் வாழ்ந்து கொண்டிருந்தாள். அந்த நாளிலே தான் அவள் கேள்விப்படுகின்றார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்கிற அவர்களிடத்திலிருந்து அநேகர் சுகத்தை பெறுகிறார்களாமே என்று சொல்லி. உடனே அவள் திட்டமிடுகிறாள், தீர்மானிக்கின்றாள், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொங்கலாவது நான் தொட வேண்டும். காரணம், யூதர்கள் மத்தியிலே பெண்கள் ஆண்களை தொட முடியாது. ஆகவே அவள் எப்படியாவது அவருடைய வஸ்திரத்தையாவது தொட்டு தான் சுகப்பெற வேண்டும் என்று சொல்லி அவள் முனைகின்றாள். அது போலவே அவள் தொடுகின்றாள், அவள் சுகத்தை பெறுகின்றாள். ஆனால் இயேசு அத்துடன் விட்டுவிடவில்லை. அவர் அவளை பகிரங்கப்படுத்துவதற்காக அவர் கேட்கின்றார், என்னை தொட்டது யார்? என்னிடத்திலிருந்து அந்த சுகத்தை பெற்றது யார் என்று சொன்ன பொழுது அந்த பெண் அங்கே சொல்லுகின்றார், நான் தான் அந்த சகோதரி என்று சொல்லி. அப்பொழுது கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, உன்னுடைய விசுவாசம் மேலானது, உன்னுடைய விசுவாசப்படியே உனக்கு ஆரோக்கியம் உண்டாகட்டும் என்று சொல்லி அத்தனை மக்கள் மத்தியிலையும் அவளை அறிமுகப்படுத்தி வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் வாழுகிற சமூகத்திலே, சமுதாயத்திலே நம்மை சுற்றி சொல்லிருக்கிறதான சகோதரருடைய ஆரோக்கியத்தை குறித்து அதிகம் கரிசனுடையவர்களாக நாங்கள் மாறும் பொழுது நாங்களும் ஒரு கிறிஸ்துவாகத்தான் இந்த பூமியில் செயல்படுவதாய் காணப்படுவோம். இதுகளை குறித்து அதிகமாக தியானியுங்கள். நம்முடைய சகோதரிகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.